நம்மளோட செகண்ட் போல் டீசரர் மேட்ச் சின்னியாச்சத்திரம் வர்சஸ் திருவள்ளரை. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக இருக்க போது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிள் செந்தில், பர்சூர் பர்சர் பண்ணால் மணி. 5 ஓவர் மேட்ச்சு விக்கராக போட்டிருக்காரு, உடம்புல போட்டு போயிருக்கு. நல்ல ஸ்டாப், ஃபாஸ்ட்டாக வந்துட்டாருங்க கார்த்திக். சிங்கிள். செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் வச்ச ஃபீல்டருக்கு போயிருக்கா, தாண்டி போகுதான்னு பார்த்தா தெளிவாக கேட்ச பிடிச்சிருக்காங்க. லயனில் வச்சாங்க மணி. கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது. சொன்னால் லெஃப்ட் அம்ஜத் உடம்புல தான் பட்டிருக்கு, ரெண்டு ஓட முடியாது. டாட் பாலை மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில். இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை கவர்ஸில். இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கா. 6 போயிருக்கு. கவர்ஸில் சூப்பரான ஒரு 6 அம்ஜத் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த சம்பில் பவுண்ட்ரியா, ஃபாஸ்ட்டாக பால் போகுது. பவுண்ட்ரிக்கான சான்ஸ் இருக்கா? ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ்னு பார்த்தா விரட்டி போனாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். 3 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க இந்த பாலில். முதல் ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க சின்னியாச்சத்திரம். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. சான்ஸ் பார் பவுண்ட்ரியா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு சான்ஸ் பார் போச்சுங்க. பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பாலே சுவிட்சுக்கு திரும்பி ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு அம்ஜத். செகண்ட் ஒன் அகைன் சுவிட்சுக்கிட்டு இந்த மாதிரி பேட்டில் தெளிவாக போட்டுருச்சுங்க. சான்ஸ் பார் 6 பவுண்ட்ரியான்னு பார்த்தா 6 போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 6 கொடுத்துருக்காங்க. சுவிட்சுக்கிட்டு திரும்பி சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அம்ஜத். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேர் முட்டியிருக்காரு. சான்ஸ் பார் ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா டேக்கானுங்க. இதுக்கு முன்னாடியே சதீஷ் கேட்ச் தெளிவாக பிடிச்சிருந்தாரு. செந்தில் அவரோட விக்கெட்டு இங்கே பறி போகுது. மொத்த பொறுப்பு இப்போ அம்ஜத் மேலே விழுகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இங்கே பன்னீர் ஓகே தான் நல்லா போட்டிருக்காரு. இந்த சம்ல சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. அவர் ஸ்டாப் பண்ணலான்னா கண்டிப்பாக பவுண்ட்ரியாக இருந்திருக்கும். ஒரு ரன்னு கூட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 ஓவருக்கு 28. தேர்ட் ஓவர் கூட ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 6 லாங் ஆஃப்ல எதிர்காலத்தில் எதிர்த்து அடிச்சிருக்காரு அம்ஜத். சப்போர்ட் பண்ணி அகைன் அடிச்சிருக்காரு. இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகுங்க. பேட்டில் பட்ட உடனே 6 போகும் அப்படிங்கிற மாதிரி அடித்தார் அம்ஜத். அவர் பதிவு பண்ணுற 4வது 6. பால் வந்த பக்கமாக அடித்தாருங்க கவர்ஸில். அங்கே ஃபீல்டர் மணி இருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப், சூப்பரான தெளிவாக கீப்பருக்கு அடிச்சிருக்காரு. சிங்கிள். ஃபோர்த் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஃபீல்டர். நல்ல ஸ்டாப், சிங்கிள். சிறப்பான ஒன் அகைன் கவர்ஸ் கன்சியூட்டியாக 3 பால் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல்லாக மர்ரிக்கு வந்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். 2 ஓடலை. டாட் பாலை மாற்றிருக்காங்க. இந்த டாட் பாலோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சாரி 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க சின்னியாச்சத்திரம். அது ஒரு படம் எங்கள் சின்ன சைக்கிள் அம்ஜத். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கிட்டு ஐயோ சேஃபாக விழுந்துட்டார் பேட்ஸ்மேன். ஒரு ஸ்லோயருங்க தெளிவாக போட்டிருக்காரு. அது காரணம். செகண்ட் ஒன் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. ஆப்போசிட் காற்று ட்ராவல் ஆகுதா? தாண்டிடுச்சுங்க. 6 பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி தான் போயிருக்கு. ஃபீல்டர் கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா விக்கெட்டை எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் அகைன் அதே ஃபீல்டர் தேடி போயிருக்கு. இந்த முறை ஃபீல்டர் கேட்சை பிடிச்சாங்க. நல்ல டேக்கன். அம்ஜத் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அம்ஜத் தெளிவாக ஆடி இருக்காரு. சொன்னால் ரகு 3 பால் இருக்குது 4வது ஓவரில். இந்த சம்பில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அவர் ஸ்டாப் பண்ணலன்னா ஒரு பவுண்ட்ரி போகான்னு சொல்ல வந்தேன். ஆனால் இங்கே 2 ரன் ஓடிட்டாங்களா? எஸ் ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இதை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு பவுண்ட்ரி. லாஸ்ட் ஒன் டெலிவரி சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் பட்டு போயிருக்கு. 1 ரன் ஓடுறாங்களா? டாட் பாலாக தான் மாறி இருக்கு. 4 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க சின்னியாச்சத்திரம். ஃபர்ஸ்ட் படர்ஜி ஃபர்ஸ்ட் ஒன் திரையாக போயிருக்கு. சிங்கிளாக ஹிட் விக்கெட்னு ஒரு அப்பீல் பண்ணாங்க. ஆனால் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு. லாங் ஆஃபில்
1 2க்கான சான்ஸா சின்ன மிஸ் ஃபீல்டு 2ஆக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டார் குடுன்னு அந்த எண்டுக்கு பன்னீர் சிங்கிள் சார் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபாஸ்ட்டாக பால் போகுது. ஃபீல்டர் விரட்டி போயிட்டாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல ஃபீல்டிங்கை போட்டாங்க. 3 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பிகேந்த ஸ்டெம் ஃபீல்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த எண்டுக்கு எடுக்கும் போதே போயிட்டாங்க. ரகு சூப்பரான ரன்னிங், நல்ல ஃபீலிங். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை டாட் பாலை தான் கன்வெர்ட் ஆகும். எஸ் தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு பவுலர். பணப்பால் வெயிட் லாஸ்ட் பால் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போகும்னு நினைக்கிறேன். பவுன்ஸ் ஆகி போயிடுச்சுங்க. கடைசி பாலில் ஒரு பவுண்டரி பாசிட்டிவாக கொடுத்துருக்காரு இங்கே பன்னீர். ஸோ முன்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் அம்ஜத் அண்ணனை தவிர வேறு யாரும் ஆடலை. அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிளாக கடைசி 2 ஓவரில் ஆடி கொடுத்துருக்காங்க 2 பேட்ஸ்மேன் ரகு அண்ட் பன்னீர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 65 அடிச்சிருக்காங்க. 66 டார்கெட் ஃபார் திருவள்ளரை பிஎம்சிசி திருச்சி. மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பரபரப்பாக இருக்க போகுது. பெரிய டார்கெட்டு அந்த பக்கம் திருச்சி. போன மேட்ச் சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. ஸோ மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. போனி பேட்ஸ்மேன் சைக்கிளில் மணி, நான் சைக்கிளில் விஜய். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செந்தில். ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் காலுக்கு பக்கத்தில் தாங்க போச்சு. மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. பவுண்டரி போயிடுச்சு. தடுத்து போட்டிருந்தா 1 ரன்னோட நின்றுருக்கும். நான் பவுண்டரி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி. ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா அங்கே தாண்டி போயிடுச்சுங்க ஃபீல்டர். 6 ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி, 2வது பால் 6ன்னு குயிக்கரை 10 ரனை கொண்டு வந்திருக்காரு எங்கள் மணி. ஒன் தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா நல்லா டேக்கணுங்க இங்கே முத்துக்குமார் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஒரு 4 ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேனை அதே ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே செந்தில். நெக்ஸ்ட் சொன்னால் பிருத்விக் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க, உடம்புல ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. பண்ணி டாட் பாலை மாற்றிருக்காங்க. விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாரா, தாண்டி போயிருக்கு. பின்னாடி மாலையடி கார்த்தி இருக்காரு லாங் ஆனில். 2 ஓட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எஸ் 2 ரன். லாஸ்ட் 1 more பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் லாங் ஆப்ல. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடுறாரா மாலையடி கார்த்தி. தாண்டி போயிடுச்சுங்க. அற்புதமான ஒரு 6, சூப்பரான ஒரு 6. முதல் ஓவரா எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மணி அண்ட் பிருத்திவி சேர்ந்து. லாஸ்ட் 1 more பால் முதல் ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க பிஎம்சிசி. செகண்ட் ஓவர் படம் மலையடி கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் நான் சேகர் மேலே பட்டுருச்சு. அவர் மேலே படலைன்னா பவுண்டரிக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருந்திருக்கும். டாட் பாலை மாற்றிட்டாங்க. லக்கு இங்கே வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம் சின்ன நட்சத்திரத்துக்கு. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா மாலையடி கார்த்தி விரட்டி போயிருக்காரு. கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே 1 ரன் 2வது ரன்னுக்கான ட்ரைனாக ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. கேட்சை ட்ராப் ஆகி தேர்ட் ஒன் ஸ்டார்ட்டில் நிற்க நல்லா டேக்கான அம்ஜத். போன பாலில் லைஃப் கிடச்சிச்சு. அடுத்த பாலில் எடுத்துட்டாங்க. விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பிஎம்சிசி. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே சஞ்சய். ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் இந்த பக்கம் அடித்தார். ஆனால் அந்த பக்கம் போயிருக்கு. அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டா லயனில் கரெக்டாக 6 போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. 2 ஓட மாட்டாங்க. குயிக்கராக வந்துட்டார். பாலுக்கு மாலையீடு கார்த்தி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டாரு. சான்ஸ் ஃபார் கேட்சா அங்கே ஃபீல்டர் விரட்டி போய் ஸ்டாப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுக்க 2 ஓடிடுறாங்களா. எஸ் ஓட்டாங்க 2 ரன். 2 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட இங்கே செந்தில். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க. எங்கேயோ போய் விழுந்திருக்கு. அப்பா எனக்கு தெரிஞ்சு 90 மீட்டருக்கு மேலே போய் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் லெக்கில் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை கடந்த 6 சஞ்சய் பேட்லேருந்து வந்திருக்கு. செகண்ட் ஒன் நல்ல கீப்பிங் அப் டு போயிட்டு பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட் போயிருக்காரு. சரியான ஹைட்டு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டரெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க. சூப்பரான ஒரு 6. இவர் 6 அடித்தாலே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் தான் அடிப்பாங்கிற மாதிரி அடிச்சுக்கிறாரு இங்கே சஞ்சய். நெக்ஸ்ட் ஒன் சேஃபாக கீப்பர் 1 ஓடிடுவாங்க. அங்கே முத்துக்குமார் விரட்டி போயிட்டு இருக்காரு. நல்ல ஸ்டாப். ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் வர 3வது 6 பிருத்திவி அவர் பங்குக்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஒன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு.
3 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க பிஎம்சிசி. ஓவருக்கு 24. மேட்சை செம்ம பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் பட சூர்யா சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல கீப்பிங் ஸ்டெம்பிட்டுக்கான அட்டம்ப்டும் பண்ணார். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா. செகண்ட் ஒன் அகைன் அதே இடத்துல போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா. 10க்கு 24 முதல் 2 பாலையும் டாட் பாலை போட்டார். ஸோ ஹரியான ஹைட்டு, கண்டிப்பாக டிஸ்டன்ஸு இருக்குங்க. பேட்ஸ்விங் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு சஞ்சய் கிட்ட இருந்து. 2 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு 6 அடிச்சிருக்காரு. 9க்கு 18 தரையாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக அந்த எண்ணில் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். பின்னாடி தெளிவான பேக்கப் திருப்பதி இருக்காரு. சிங்கிள் அவரோட 5th ஒன். சான்ஸ் ஃபார் ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் இங்கே சூர்யா. மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பால் மேட்ச் பாலாக இருக்க போது முதல்ல 5 பாலை 7 ரன்னுக்கு போட்டிருக்காரு. இந்த பால் பெரிய ஷாட்டு போக விடாமல் போட்டால் கண்டிப்பாக அடுத்த ஓவர் ப்ரெஷராக போகும். இந்த பாலில் ஏதாவது பெரிய ஷாட்டை ஆடிட்டாங்க அப்படின்னா அடுத்து 6க்கு 10 11 அப்படிங்கிற மாதிரி போகும் மேட்ச்சு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா. மேட்ச் பால் ரிசல்ட் பால் தரையாக போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ரகு பாஸ்டாக விரட்டி வந்திருக்காரு ஃபீல்டர். அந்த எண்ணில் பிடிச்சி அடிக்கலன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓட்டாங்க. சூப்பர் நல்ல ஓவர் 9 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. 24 அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் ரிமினிருக்கு 6க்கு 15 அடிக்கணும். 15 அடிக்கணும். இந்த மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் எங்கள் ரகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸாக அங்கே ஃபீல்டர் முத்துக்குமார் நல்ல நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரகு. சூப்பரான ஒரு பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு 3-4 6 அடித்த பேட்ஸ்மேன் சஞ்சயோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. 5க்கு 15 பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா, விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. 2 ரன்னா 1 பார்த்தா 1 ரன்னோடய ஸ்டாப் ஆகிட்டாங்க. தேர்ட் ஒன் 4க்கு 14 ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே பின்னாடி பவுண்டரிக்கான சான்ஸாக முத்து விரட்டி பாலுக்கு போயிருக்காரு. 2 ரன்னோட ஸ்டாப் ஆகுங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன் நோ பால். இதுதான் இப்போ ப்ரெஷர் ஆக போகுது. இந்த நோ பாலில் தான் ஏதோ மேட்சுக்கு ரிசல்ட் மாறப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் கிரிக்கெட் பால் முக்கியமான பால். ஸ்டாப் பண்ணிட்டாரு. 1 ரன் இந்த பால் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. 1 ரன் ஒரு ஓட்டம். 4th ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. உடம்புல தான் போட்டிருக்கு. 2 ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால் 2 பாலுக்கு 10 இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் பால் ரிசல்ட் பால் தரையாக போயிருக்கு. பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணாலே அடுத்த பால் லீகல் டெலிவரி இருந்தால் மேட்சை வின் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்ல பேக்கப் முத்து தெளிவாக போயிருக்காருங்க. சிறப்பான ஒரு 90 பால் முக்கியமான பால். பேட்டில் பட்டுருச்சுங்க. விட்டு இருந்தால் ஒயிட் ஆகிருந்திருக்கும். அதையும் ஸ்டாப் பண்ணிடுறங்கிற மாதிரி முத்து போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. வடவாளம் டோர்னமெண்ட்டை தொடர்ந்து சின்னச்சத்திரம் எங்கள் ப்ரைஸை குவாலிஃபைட் ஆகிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வடவாளம் டோர்னமெண்ட்டை தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்லையும் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்ண்ணா. ஸோ இந்த மேட்ச்சு எல்லா மேட்ச்சும் நல்லா ஆடி கொடுத்துருந்தீங்க. ஆனால் முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச் ஓப்பனாக சொல்லலாம் நீங்கள் ஆடி கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அம்ஜத் அண்ணன் ஆடும்போது எப்படி மைண்ட் செட் இருந்துச்சு? அதை அந்த நேரத்தில் அம்ஜத் நல்லா பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணான். இவன் பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். ஓகே கடைசியில் மேட்ச் சரியான ட்விஸ்டாக போய்க்கிருந்துச்சு. 6க்கு 15 அடிக்கணும் அப்படிங்கிற நிலமை 15 அடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில ஸோ ரகுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத யார் டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன் கொடுத்தா அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ரகுக்கு ஓவர் கொடுத்தது. பர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் மற்ற பசங்களோட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறான்ற ஒரு நம்பிக்கை தான் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தான். அதை இப்போ 2வது கார்த்தி அம்ஜத் எல்லாரோட பேசி கொடுக்குற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருந்தான். அழகாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ரெஷர் இல்லாமல் போட்டான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ரகுக்கு கட்டிட்டு கொடுக்குற மாதிரி சூர்யா அண்ணனுக்கு கட்டிட்டு கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வடவாள டோர்னமெண்ட்லையுமே எல்லா மேட்சுமே கன்சிடென்ஸாக பவுலிங்கில் போட்டு கொடுத்த ஒரு பவுலர் சூர்யா அண்ணன். ஸோ ரகு எப்படி ஃபீல் பண்ணீங்க? 6க்கு 15 அடிக்க உங்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு? உங்கள் கேப்டன் என்ன சொன்னார்? ப்ரெஷராக தான் இருந்துச்சு மேட்ச். கேப்டன் சப்போர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக போட. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாலுக்குமே மாலையீடு கார்த்தியனை வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிருந்தாங்க. என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிருந்தாரு? போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி கீப்பர் சொன்ன மாதிரி நீங்களும் போட்டிங்க.
ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு கேப்டன் நம்பி கொடுத்தாரு, அந்த வேலையும் ரகு பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வந்து சூர்யா ஆ நான் வந்து இப்போ லாஸ்ட் ஓவர் போட்டனால ரகை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் மேட்சோட முக்கியமான ஓவர் வந்து அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்ததுக்கு காரணம் சூரிய முடியும். ஆமாம், ஏன்னா 2 ஓவருக்கு 24ங்கும் போது அந்த ஓவரை 8 ரனுக்கோ 9 ரனுக்கோ போட்டு போயிருந்தாரு. ரன் போட்டால் அது ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்னால தான் அந்த தடவை வந்தது. பட் சூர்யா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணால் ரகு. ஸோ பேக் டு பேக் 2 1+2 கெஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கூப்பிட்ட 2 கெஸ்ட்டுமே எல்லா மேட்ச்சில் எடுத்துட்டாங்க, உங்களுக்கு உங்கள் ஊருக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கார்த்தி அண்ணன் அம்ஜத் அண்ணனை பற்றி? இல்லை இப்போ அம்ஜத் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளி பசங்க கெஸ்ட்டுன்ற மீனிங்கில் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா இவங்க நம்ம உள்ளூர் பசங்க தம்பினா அவங்க வந்து இன்னும் சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒன்றா இருக்கோம். அதுதான் அதனால் கெஸ்ட்டுன்றது எது அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மற்ற டீமுக்கு. ஓகே புரியுது. நம்ம பசங்க தான் அவ்வளோ. ஓகே, வாழ்த்துக்கள்ண்ணா. பேக் டு பேக் 50,000 2 டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.